1 எண்களை அறிவோம். எண்களை அறிவோம் என்ற பாடத்தில் 1 முதல் 10 வரை உள்ள எண்களை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அதை எப்படி எழுதலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளலாமா? பலா. படத்தை பாருங்க. படத்துல எத்தனை பலா உள்ளது? ஒரு பலா இருக்கு. அழகா சொன்னீங்க. ஆமா, ஒரு பலா உள்ளது. 1 என்ற எண் இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? மேலிருந்து கீழாக ஒரு கோடு. இதைதான் 1 என்று கூறுவார்கள். மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? ஆப்பிள். படத்தில் எத்தனை ஆப்பிள்கள் உள்ளன? 2 ஆப்பிள்கள் உள்ளன. சரியாக சொன்னீங்க. 1 2. 2 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எவ்வாறு எழுதலாம் என்பதை பார்ப்போமா? வளைவு கோடு, கிடைமட்டமாக ஒரு கோடு. 2. மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? ஆரஞ்சு. படத்தில் எத்தனை ஆரஞ்சு பழங்கள் உள்ளன? 3 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. அருமையா சொன்னீங்க. 1 2 3. 3 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. 3 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? கொய்யா. படத்தில் எத்தனை கொய்யா பழங்கள் உள்ளன? 4 கொய்யா உள்ளன. அருமையா சொன்னீங்க. 4 கொய்யா பழங்கள் உள்ளன. 1 2 3 4. 4 கொய்யா பழங்கள் உள்ளன. 4 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? மாதுளை. படத்தில் எத்தனை மாதுளை பழங்கள் உள்ளன? 5 மாதுளை பழங்கள் உள்ளன. அருமையா சொன்னீங்க. 5 மாதுளை பழங்கள் உள்ளன. 1 2 3 4 5. 5 மாதுளை பழங்கள் உள்ளன. 5 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? நெல்லிக்காய். படத்தில் எத்தனை நெல்லிக்காய்கள் உள்ளன? 6 நெல்லிக்காய்கள் உள்ளன. அழகா சொன்னீங்க. 1 2 3 4 5 6 நெல்லிக்காய்கள் உள்ளன. 6 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? ஸ்ட்ராபெரி. படத்தில் எத்தனை ஸ்ட்ராபெரி பழங்கள் உள்ளன? 7 ஸ்ட்ராபெரி பழங்கள் உள்ளன. அருமையா சொன்னீங்க. 1 2 3 4 5 6 7. 7 ஸ்ட்ராபெரி பழங்கள் உள்ளன. 7 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? பேரிக்காய். படத்தில் எத்தனை பேரிக்காய்கள் உள்ளன என்பதை பார்ப்போமா? 8 பேரிக்காய்கள் உள்ளன. அழகா சொன்னீங்க. 1 2 3 4
5 6 7 8 8 பேரிக்காய்கள் உள்ளன. 8 என்பது இப்படித்தான் இருக்கும். அதை எவ்வாறு எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? செர்ரி. படத்தில் எத்தனை செர்ரி பழங்கள் உள்ளன என்பதை எண்ணி பார்ப்போமா? 9 செர்ரி பழங்கள் இருக்கு. அருமையா எண்ணி சொன்னீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 செர்ரி பழங்கள் உள்ளன. 9 என்பது இப்படிதான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். வாழைப்பழம். படத்தில் எத்தனை வாழைப்பழங்கள் உள்ளன என்பதை கூறுங்கள் பார்க்கலாம். 10 வாழைப்பழங்கள் உள்ளன. அருமையா சொன்னீங்க. 10 வாழைப்பழங்கள் உள்ளன. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாழைப்பழங்கள் உள்ளன. 10 என்பது இப்படிதான் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் என்பதை பார்ப்போமா? இப்படித்தான் எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? இதுவரை நாம் கற்றுக்கொண்ட எண்கள் என்னவென்று பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நாம் கற்றுக்கொண்ட எண்களிலிருந்து ஒரு சில பயிற்சிகளை பார்ப்போமா? படங்களை எண்ணி உரிய எண்ணுடன் பொருத்துக. எண்கள் எண்ணிக்கை 5 7 8 9. கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எண்ணி அதற்குரிய எண்ணுடன் பொருத்துவோமா? கோழிகள் எத்தனை இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 கோழிகள் உள்ளன. அதை 7 என்ற எண்ணுடன் பொருத்துவோமா? ரோஜா மலர்கள் எத்தனை உள்ளன என்பதை எண்ணி பார்த்து அந்த எண்ணுடன் பொருத்துவோமா? 1 2 3 4 5 ரோஜா மலர்கள் உள்ளன. 5 என்ற எண்ணுடன் பொருத்தி பார்ப்போமா? அடுத்து வண்ண பென்சில்கள் எத்தனை உள்ளன என்பதை எண்ணி அந்த எண்ணுடன் பொருத்துவோம். 1 2 3 4 5 6 7 8 9 வண்ண பென்சில்கள் உள்ளன. 9 என்ற எண்ணுடன் பொருத்துவோமா? எத்தனை சிட்டுக்குருவிகள் உள்ளன என்பதை எண்ணி அந்த எண்ணுடன் பொருத்துவோம். 1 2 3 4 5 6 7 8 சிட்டுக்குருவிகள் உள்ளன. 8 என்ற எண்ணுடன் பொருத்துவோமா? கட்டங்களில் விடுபட்ட எண்களை எழுதுவோமா? 1 டேஷ் 3 டேஷ் 5 டேஷ் டேஷ் 8 டேஷ் 10. இப்ப விடுபட்ட எண்களை நாம் எழுதுவோமா? 1க்கும் 3க்கும் இடையில் என்ன எண் வரும்? 2. அருமையா சொன்னீங்க. 2.
3க்கும் 5க்கும் இடையில் என்ன எண் வரும்? 4. அழகா சொன்னீங்க. 4. 5க்கும் அடுத்து 8க்கும் இடையில் 2 எண்கள் விடுபட்டுள்ளன. அந்த எண்களை சொல்ல முடியுமா? 6, 7. மிக அருமையா சொன்னீங்க. 6, 7. 8க்கும் 10க்கும் இடையில் ஒரு எண் விடுபட்டுள்ளது. அந்த எண் என்ன என்று கூற முடியுமா? 9. சரியா சொன்னீங்க. 9. சம எண்ணிக்கையில் உள்ள படங்களை பொருத்துக. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் சம எண்ணிக்கையில் உள்ள படங்கள் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை எண்ணி சம எண்ணிக்கையில் உள்ள படங்களை பொருத்துவோமா? கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எண்ணி எழுதுவோமா? 1, 2, 3, 4. 4. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்ததாக 1, 2. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்ததாக 1, 2. அடுத்ததாக 1, 2, 3, 4. அடுத்ததாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் அதற்குரிய சம எண்ணிக்கையில் உள்ள எண்களை பொருத்துவோமா? 4. 4 கிளிகள், 4 கொய்யாப்பழங்கள். 6 பானைகள், 6 பானை மூடிகள். 2 ஊன்றுகோல்கள், 2 பெரியவர்கள். 10 பூட்டுகள், 10 சாவிகள். இதுவரை எண்களை அறிவோம் என்ற தலைப்பில் 1 முதல் 10 வரை உள்ள எண்களை நாம் எப்படி எழுத வேண்டும், அந்த எண்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இதுவரை அமைதி காத்து அழகாக பதில் கூறியும் வகுப்பில் ஆர்வமுடன் கலந்து கொண்டதற்கும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். வணக்கம்.